சீதா கல்யாணம் சிறுகதை. ஆசிரியர் சாகுந்தலன் அவர்கள். டி சீதா, சீக்கிரம் ட்ரெஸ் செய்து கொண்டு தயாராக இரு. உன்னை பெண் பார்க்கறதுக்கு அவள்லாம் இதோ வந்துடுவா என்ற அருமை தங்கைக்கு கட்டளையிட்டு கொண்டே கூடத்தில் பத்தமடை பாயை எடுத்து விரித்தான் சுந்தரம். வாசல் ஆளோடியில் போடப்பட்டிருந்த இரட்டை பலகையை சேர்த்து ஒன்றாக ஆக்கிய பெஞ்சை அம்மாவின் துணையுடன் கூடத்துக்குள் கொண்டு வந்து சுவர் ஓரமாக போட்டான். நான் தயாராகிவிட்டேன் அண்ணா என்று காமர அறையிலிருந்து குரல் கொடுத்தாள் சீதா. குரலா அது? கந்தர்வன் யாழை எடுத்து மீட்டினார் போல இருந்தது. குரல் மாத்திரம்தானா? அவளுக்கு அழகுக்குத்தான் என்ன குறைச்சல்? ஆனால் அவளுடைய ஜாதக விசேஷம் என்னவோ, அழகிருந்தும் குணம் இருந்தும் குரல் இருந்தும் நல்ல வரன் எதுவும் இதுவரையிலும் தகையவில்லை. அவளுடைய ஒரே அண்ணனும் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பும் கடமையும் உள்ளவனுமான சுந்தரம் இதுவரையிலும் எவ்வளவோ முயற்சி செய்தும் எந்த வரனும் கைகூடவில்லை. 20 வயதில் ரெவின்யூ இலாகாவில் கிளார்க்காக சுந்தரம் வேலைக்கு அமர்ந்ததும் அத்தோடு தன் பொறுப்பு விட்டது என்று சொல்லுவது போல அவன் அப்பா மாரடைப்பால் காலமானார். அப்போது சீதாவுக்கு வயது 15. இளமையின் தலை வாசலில் நின்று இளமை கனவுகளில் லயித்த இன்பகரமான உலகத்தின் இனிப்பையெல்லாம் அனுபவித்துவிட துடிக்கும் ஆர்வத்தில் இருந்தாள் சீதா. அப்போதே அவளுக்கு ஒரு கல்யாணத்தை செய்து விடுவது என்று முழு முயற்சியில் சுந்தரம் ஈடுபட்டான். ஏனோ இதுவரையிலும் தள்ளி கொண்டே வந்துவிட்டது. சீதாவுக்கு பிராப்தம் என்பது இந்த பிள்ளையின் உருவத்தில் தான் வருகிறதோ என்று சுந்தரம் நினைத்து கொண்டான். பிள்ளைக்கு சுந்தரத்தின் வயதுதான் ஆகிறது. எங்கேயோ ராபர்ட் அண்ட் ராபர்ட் கம்பெனியில் அக்கவுண்டண்டாக வேலை பார்க்கிறானாம். மாதம் 400 ரூபாய்க்கு மேல் சம்பளமாம். தாய் தந்தை 2 சகோதரர்கள் உண்டு என்றும் இப்போது பெண் பார்க்க தாயாரும் சகோதரர் ஒருவரும் பிள்ளையும் வருவதாக புரோக்கர் முன்பேயே சுந்தரத்திடம் தெரிவித்திருந்தார். அந்த பிள்ளை ராமுவையும் ஒரு வாரத்துக்கு முன்பு திருவள்ளிக்கேணி பைக்ராப்ட்ஸ் ரோட்டில் அவன் எங்கேயோ பராக்கு பார்த்து கொண்டு போகும்போது சுந்தரத்திடம் அவன்தான் பெண் பார்க்க வரப்போகும் பிள்ளையாண்டான் என்று காண்பித்திருந்தார் புரோக்கர். அசப்பில் பார்த்தாலும் சுந்தரத்தின் மனதிலே பதிந்து விட்டது அவன் உருவம். சிவந்த மேனி, சீதாவுக்கு ஏற்ற உயரமும் கூடத்தான். இரட்டை நாடி என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஒடிந்து விழும் தேக அமைப்பு அல்ல. இந்த வரனாவது சீதாவுக்கு அமைய வேண்டும் என்று பட்டாபிஷேக ராமர் படத்தை பார்த்து மானசீகமாக வேண்டிக் கொண்டான் சுந்தரம். சுமார் 7-8 வருடங்களுக்கு முன்பு சுந்தரத்தின் உயிர் சிநேகிதன் ராமு, அவன் பெயரும் ராமுதான், இப்படித்தான் தன்னுடைய பெற்றோருடன் பெண் பார்க்க வந்து இருந்தான். அவனுக்கு தன் தங்கையை மனம் செய்து கொடுப்பதில் சுந்தரத்துக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. ராமுவுக்கும் தான் சீதையை மனைவியாக அடைய தவம் இருந்தவன் போல பெண் பார்க்க வந்த அன்று அவனுக்குள்ளேயே மனதின் ஒரு மூலையில் பிரமை ஏற்பட்டதானால் அவன் தாய் தந்தைய சீரென்றும் வரிசை என்றும் எதிர் ஜாமீன் என்றும் சுந்தரமும் அவன் தாயாரும் கேட்டு மலைக்கும் அளவுக்கு லிஸ்ட் கொடுத்ததும் அந்த கல்யாணம் நின்று போய் விட்டது. அதற்கு பிறகு அந்த உயிர் நண்பனை சந்திக்கவே முடியவில்லை. இருவரும் சென்னையிலேயே இருந்தாலும் அடுத்தடுத்த வீட்டில் இருப்பவர்கள் யார் என்று தெரியாத நிலையில் வசிக்கும் சென்னையில் எங்கேயோ விலாசம் தவறி போனவர்கள் விதிவசத்தால் மறுபடியும் சந்தித்தால் தான் உண்டு. இதற்கு பிறகு பல பேர் சீதாவை பெண் பார்த்துவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் கல்யாணம் தான் நடக்கவில்லை. என்ன சுந்தரம், பிள்ளையாத்துக்காரா இன்னும் காணோமே என்று கவலையுடன் கேட்டுக்கொண்டே கூடத்துக்கு வந்தாள் சிவகாமி. பழைய நினைவுகளிலிருந்து யதார்த்த நிலைக்கு வந்த சுந்தரம் திடுக்கிட்டு அம்மாவை திரும்பி பார்ப்பதற்கும் வாசலில் டாக்ஸியில் பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்து இறங்குவதற்கும் சரியாக இருந்தது. அவர்களை கண்டதும் சிவகாமி, டேய் சுந்தரம், அவ வந்துட்டா, வாசல்ல போய் கூப்பிடு என்று சொல்லிவிட்டு அவசரமாக சமையல் கட்டுக்குள் நுழைந்து கொண்டாள். சுந்தரம் நிலை கொள்ளாத தவிப்புடன் வாசலுக்கு சென்று வாங்கோ வாங்கோ, உள்ள வாங்கோ என்று வரவேற்று உபசரித்து கூடத்தில் இருந்த மின் விசிறியை சுழல விட்டான். பிள்ளையும் பிள்ளையின் தாயாரும் பிள்ளையின் மூத்த சகோதரனும் வந்து இருந்தார்கள். ஒவ்வொருவராக நமஸ்கரித்த சீதா ராமுவையும் நமஸ்கரித்த போது அவன் பார்த்த பார்வை, அப்பப்பா, அவளை அப்படியே விழுங்கி விடுபவனை போல இருந்தது. லௌகீக பேச்சுக்கள் ஆரம்பித்த போது புரோக்கர் வந்து சேர்ந்து கொண்டார். 15 பவுனில் நகைகளும் வெள்ளி பாத்திரம் 1000 ரூபாய்க்கும் பித்தளை எவர் சில்வர் பாத்திரங்கள் 2000க்கும் செய்வதாக அப்படியே ஒப்புக்கொண்ட பிள்ளைக்கு
கையிலே 1000 ரூபாய் கொடுப்பதாக சொன்னதும் அதை 3000ஆக கேட்டனர். கல்யாண செலவு சேர்த்து இதுவே 10,000 ஆகிவிடுகிறது என்றும், இதற்கு மேல் செலவழிக்க தன்னிடம் தம்பிடி கிடையாது என்றும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான் சுந்தரம். ஆனால் புரோக்கர் அவனை தனியாக அழைத்துச் சென்று நல்ல வரன் என்றும், பையன் கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கிறான் என்றும், ப்ரமோஷன் கிடைக்கும் என்றும், எப்படியும் இதை முடித்து விடுமாறு ஆலோசனை கூறினார். சுந்தரத்துக்கு என்ன சொல்லுவது என்று புரியவில்லை. சமையல் கட்டுக்கு சென்றான். அங்கே அம்மாவும் சீதாவும் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர். ஏண்டா சுந்தரம், இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி கல்யாணத்தை தள்ளிக்கொண்டே போறது? எங்கேயாவது புரட்டி கொடுக்க முடியுமா என்று பாருடா என்று சிவகாமி கெஞ்சினாள். இந்த வரனை எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்ற ஆர்வம் அவள் பேச்சிலே தொனித்தது. மகளுக்கு விரைவில் கல்யாணமாக வேண்டும் என்ற அவசரம் தாயாரை தவிர வேறு யாருக்கு இருக்க முடியும்? சீதாவை பார்த்தான் சுந்தரம். ஏதோ ஒரு கனவு மயக்கம் அவள் கண்களில் பளிச்சிட்டது. அவனுக்கு திடீரென்று ஞாபகம் வந்தது. சர்க்காரில் இப்போது இதை போன்ற திருமண செலவுக்காக 3000 ரூபாய் கடன் கொடுக்கிறார்கள். தங்கையின் மகிழ்ச்சியே தன் மகிழ்ச்சி என்று ஒரு முடிவுக்கு வந்தவனாக புன்முறுவலுடன் சீதாவை பார்த்த சுந்தரம் திரும்பவும் கூடத்துக்கு வந்தான். எப்படியும் 10 நாட்களுக்குள்ளே கையிலே 3000 ரூபாய் கொடுத்துடுறேன். என்னால நேர வர முடியாவிட்டால் கூட பேங்க் டிராப்டாக வாங்கி அனுப்பிடுறேன். முகூர்த்தத்துக்கு தேதியை பார்த்து கடுதாசி போடுங்கோ என்றான் சுந்தரம். மறுநாளே தன்னுடைய அதிகாரியை பார்த்து கடனுக்கு விண்ணப்பம் கொடுத்து விட்டான் சுந்தரம். இப்போது செய்ய போகும் சீரையும் கையில் கொடுக்க போகும் ரொக்கத்தையும் நினைத்தவுடன் சுந்தரத்துக்கு அவனுடைய பழைய நண்பன் ராமுவின் ஞாபகம் தான் வந்தது. கிட்டத்தட்ட இந்த அளவுக்குத்தான் அவன் பெற்றோரும் கேட்டனர். செய்து கொடுத்திருந்தால் சீதாவுக்கு கல்யாணமாகி இன்று 7-8 வருடங்கள் ஓடியிருக்கும். குறைந்தது 2 குழந்தைகளுக்கு தாயாகி இருப்பாள். அவையெல்லாம் இப்போது பழைய கதையாய் பழம் கனவாக பொய்த்து போய் விட்டவை போல தோன்றியது சுந்தரத்துக்கு. கடன் சாங்ஷன் ஆகி 5 நாட்களுக்குள் 3000 ரூபாய் பணம் சுந்தரத்தின் கைக்கு வந்துவிட்டது. வேலையின் நடுவே பேங்குக்கு சென்று மாப்பிள்ளை பையன் பேருக்கு பேங்க் டிராப்ட் ஒன்று வாங்கி வந்தான். இதை அம்மாவிடமும் தங்கையிடமும் காட்டினால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள். உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத அன்பு அண்ணன் கிடைத்திருக்கிறான் என்று சீதா பூரித்து போவாள். பியூனை விட்டு கவர் ஒன்று வாங்கி வர சொன்னான் சுந்தரத்துக்கு. அப்பொழுது அம்மாவின் முகமும் சீதாவின் முகமும் மாறி மாறி மனக்கண்ணில் நிழலாடின. டிராப்டை கவரில் போட்டு ஒட்டி கவரின் மீது விலாசம் எழுதி ரெஜிஸ்டர் செய்து வர சொல்லி பியூனிடமே கொடுத்துவிட்டு தன் வேலையிலே மூழ்கிவிட்டான் சுந்தரம். அன்று கொண்டு வந்த டிஃபனை கூட சாப்பிடாமல் வேலையை செய்தான் சுந்தரம். அவனோடு வேலை செய்பவர்கள் யாவரும் வீட்டுக்கு போய்விட்டு இருந்தனர். பியூன் கதிர்வேலு மாத்திரமாக ஆபீஸை இழுத்து பூட்டுவதற்காக சுந்தரம் எப்போது வீட்டுக்கு கிளம்பி போவான் என்று எதிர்பார்த்து காத்து இருந்தான். சுந்தரம் அவசர அவசரமாக மேஜை டிராயரை இழுத்து பூட்டி கொண்டு மத்தியானம் சாப்பிடாத டிஃபனையும் கையில எடுத்துக்கொண்டு ஆபீஸை விட்டு வெளியில் வந்தான். உடல் சற்று ஆயாசமாக இருந்தது. 3000 ரூபாய் பணத்தை அனுப்பியாயிற்று. சீக்கிரமாக தேதியை வைத்து கொண்டார்களானால் சட்டுபுட்டு என்று கல்யாணத்தை முடித்து விடலாம். என்ன செய்கிறார்களோ என்று நினைத்து கொண்டே மியூசியம் அருகில் வந்தவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்து இருந்தது. யாரை இத்தனை வருடங்களாக பார்க்காமல் இருக்கிறானோ, எந்த உயிர் நண்பனை பிரிந்து விட்டோமே என்ற எண்ணம் இப்போது சில நாட்களாக அடிக்கடி அவன் மனதில் எழுந்து சஞ்சலப்படுத்துகிறதோ அந்த உயிர் நண்பன் அவன்தான் ராமு. எழும்பூர் ஆஸ்பத்திரிக்கு அருகே உள்ள பஸ் ஸ்டாப்பிலே நின்று கொண்டு இருந்தான். டேய் ராமு, நீதானா? நீதானாடா என்று கண்கள் ஆச்சரியத்தால் அகல விரிய முகம் மகிழ்ச்சியை பிரதிபலிக்க கேட்டான் சுந்தரம். பஸ் ஏதேனும் வருகிறதா என்று பார்த்து கொண்டிருந்த ராமு பழக்கமான குரல் கேட்டு திரும்பி பார்த்தான். ஆச்சரியத்தால் ஸ்தம்பித்து ஒரு திகைப்புக்கு உள்ளானவர்கள் போல ஒருவரை ஒருவர் சிறிது நேரம் அப்படியே பார்த்து கொண்டு இருந்தனர். ராமுதான் முதலில் கேட்டான். சுந்தரம், அம்மா தங்கை எல்லோரும் சௌக்கியமா? நீ இப்போ எங்க வேலையில் இருக்க? அம்மா தங்கை எல்லோரும் சௌக்கியம் தாண்டா. தங்கைக்குத்தான் இன்னும் கல்யாணம் ஆகல. இப்ப முடியற மாதிரி தான். ஒரு வரன் இப்பத்தான் அமைஞ்சது. இன்னைக்குத்தான் 3000 ரூபாய் வரதட்சணைக்கு பேங்க் டிராப்டை அனுப்பினேன். பிள்ளை வீட்டிலிருந்து தேதி முடிவு பண்ணி வந்ததும் கல்யாணம் தான். நான் இங்கேதான் எழும்பூர்ல இருக்கேன். கோடம்பாக்கம் மேம்பாலம் கிட்ட அதே வீடுதான். அப்பா அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? எத்தனை குழந்தைகளை பெற்று வச்சிருக்க என்ற பதில் கேள்விகளை அடுக்கினான்.
அம்மா இறந்து போய் 3 வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சுடா. அப்பா சொந்த ஊர்ல சோழ சூடாமணியில நிலன் புலன்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எத்தனை குழந்தைகளை பெத்து வச்சிருக்கேன்னு கேட்டியா? நான் கம்ப்ளீட்டா ஃபேமிலி பிளானிங் அடாப்ட் செய்திருக்கேன். கல்யாணம் செய்துக்கிட்டா தானே இந்த வம்புன்னு கல்யாணமே செய்துக்கல என்று சிரித்துக்கொண்டே கூறினான். அப்பவே என் தங்கையை கட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம். எங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்று முணங்கினான் சுந்தரம். அப்படியெல்லாம் இல்ல சுந்தரம். எங்களுக்கும் பிராப்தம் அவ்வளவுதான். சீர் அவ்வளவு செய்யணும். அது இதுன்னு சொன்னாலே என் அம்மா. கடைசியில என்னை கல்யாண கோலத்துல பார்க்க முடியலையேன்னு கஷ்டப்பட்டுட்டே செத்தாள். அதிலிருந்து ஒரு விரக்தி எனக்கு. அவ்வளவுதான். நல்லா இருந்தா இந்த வரணையாவது முடிச்சிடு. சரி, பிள்ளை எங்கே வேலையில இருக்கான்? அப்பா அம்மா இருக்காங்களா? ராமுவின் பேச்சிலே உலகத்தையே வெறுத்த மனப்பாங்கும் அதே சமயத்தில் தன் நண்பனின் தங்கை நல்ல இடத்தில் வாழ்க்கைப்பட வேண்டுமே என்ற கவலையும் தொனித்தன. பையன் பரவாயில்லப்பா, சீதாவுக்கு ஈடா இருப்பான். ராபர்ட் அண்ட் ராபர்ட் கம்பெனியில அக்கௌண்டண்டா இருக்கானாம். பெயர் கூட உன் பெயர்தான், ராமசாமி. பையனுக்கு அப்பா அம்மா 2 அண்ணன் இருக்காங்க என்றான் சுந்தரம். என்ன என்ன, எந்த கம்பெனியில? அதிர்ச்சியுடன் கேட்டான் ராமு. அதான்ப்பா, ராபர்ட் அண்ட் ராபர்ட் கம்பெனியில அக்கௌண்டன்ட். ஏன் ராமு, ஏதாவது தவறுதலா இருக்குமா? மனம் பதைக்க கேட்டான் சுந்தரம். சுந்தரம், என்ன தவறா நினைக்காத. இவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை வாரி கொட்டி கல்யாணம் செய்ய போற. பிள்ளை யோகியனா இருக்க வேண்டாமா? அவன் அங்கதான் வேலை செய்யறானான்னு விசாரிச்சியா என்று கலக்கத்துடன் கேட்டான் ராமு. ஏண்டா ராமு, இந்த வரனை அழைச்சுக்கிட்டு வந்த புரோக்கர் தான் சொன்னாரு. பிள்ளை வீட்டுக்காரங்களும் இதை ஒத்துக்கிட்டாங்களே. அதிலும் 3000 ரூபாயை அனுப்பிவிட்டோமே என்ற அதிர்ச்சியும் திகிலும் சுந்தரத்தின் குரலிலே பிரதிபலித்தன. அந்த கம்பெனியில போயாவது அது உண்மையான விசாரிச்சியா என்று ஆத்திரத்துடன் கேட்டான் ராமு. இல்லடா, கேட்கவில்லை. அந்த புரோக்கரை ரொம்ப நாட்களா தெரியும். அவ சொன்னதை நம்பிவிட்டேன். என்னடா, நீதான் விஷயத்தை உடைச்சு சொல்லேன். உன் உறவுக்காரங்க யாராவது அந்த கம்பெனியில இருக்காங்களா? சுந்தரத்துக்கு அவசரம் பீறிட்டு கொண்டு வந்தது. உறவுக்காரங்க ஒருத்தரும் இல்ல. நான் தான் அந்த கம்பெனியில இருக்கேன். அது மாத்திரம் இல்ல, நான் தான் அந்த அக்கௌண்டன்ட். போதுமா? சுந்தரத்துக்கு மூளை குழம்பியது. அவன் காலையில் 8:30 மணிக்கு வீட்டிலே சாப்பிட்டது. ஆபீஸிலே மூச்சு விட முடியாதபடி வேலைகள். மத்தியான டிஃபனும் சாப்பிடவில்லை. மன உளைச்சல் வேறு. இப்போது இந்த அதிர்ச்சி செய்தி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவன் இதயத்தை வாட்டி அவன் மூளையை ஸ்தம்பிக்கச் செய்தது. உணர்ச்சிகளை கலக்கி அவனை கீழே விழச் செய்துவிட்டது. சட்டென்று கை தாங்கலாக அவனை பிடித்து கொண்டான் ராமு. சிறிது வினாடிக்கெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்று சமாளித்து கொண்டான் சுந்தரம். இந்த நிலையில் அவனை நடந்து வீட்டுக்கு செல்ல விடக்கூடாது என்று தீர்மானித்த ராமு டாக்ஸியை அழைத்து அதில் அவனை ஏற செய்து நாளை கட்டாயம் ஆபீஸுக்கு வரும்படி சொல்லிவிட்டு டாக்ஸி மீட்டருக்கு முன்கூட்டியே 2 ரூபாய் பணத்தையும் டிரைவரிடம் கொடுத்து அனுப்பினான். டாக்ஸி சத்தத்தை கேட்டு வாசலுக்கு வந்தாள் சிவகாமி. டாக்ஸியை விட்டு இறங்கின சுந்தரம் அம்மாவை பார்த்தவுடன் தலையை குனிந்து கொண்டான். கண்களிலே வந்த நீரை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு உள்ளே சென்றான். வழக்கம் போல டிஃபன் பாக்ஸை தேய்த்து வைப்பதற்காக அதை எடுத்து செல்ல வந்த சீதா டிஃபன் பாக்ஸ் கனப்பதை கண்டு அதை திறந்து பார்த்தாள். காலையில் அனுப்பிய டிஃபன் அதில் அப்படியே இருந்தது. ஏன் அண்ணா, உடம்பு சரியில்லையா? சூடா கொஞ்சம் காபி போட்டு தரட்டுமா என்று சீதா அண்ணனுக்கு அருகில் வந்து நெற்றியில் கையை வைத்து பார்த்தாள். நல்ல வேளையாக அவள் நினைத்தது போல ஜுரம் ஒன்றுமில்லை. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். தலைவலி ரொம்ப அதிகமா இருக்கு. ஆபீஸ்லயும் வேலை அதிகமா இருந்தது. அவ்வளவுதான். ராத்திரி எனக்கு ஒன்றும் வேண்டாம். படுத்து தூங்கி காலையில எழுந்தால் உடம்பு கலகலப்பாயிடும் என்று கூறிக்கொண்டே கை கால்களை கழுவி கொண்டான் சுந்தரம். அவன் மத்தியானம் சாப்பிடாத விஷயத்தை புரிந்து கொண்ட அவன் அம்மா, சுந்தரம், கொஞ்சம் ரசம் சாதமாவது சாப்பிடுப்பா, பட்டினி போட்டு உடம்பை கெடுத்துக்காதே என்று சொல்லி பார்த்தாள். ஒன்றும் வேண்டாமா, என்னை தொந்தரவு படுத்தாதே என்று சொல்லிக்கொண்டே சுந்தரம் காமரா அறைக்குள் சென்றான். மோசம் போய்விட்டோமே. 3000 ரூபாய் பணத்தை அவனுக்கு அனுப்பிவிட்டோமே. அவனிடமிருந்து எப்படி திரும்ப வாங்குவது என்ற யோசனையிலேயே புரண்டு புரண்டு படுத்தான் சுந்தரம். யோசனை செய்து மூளையை கசக்கி கொண்டதுதான் மிச்சம். எந்த வழியும் அவனுக்கு புலன்படவில்லை.
பிள்ளை வீட்டுக்காரர்களிடம் நேரில் போய் சண்டை பிடித்து இப்படி இல்லாத வேலையை சொல்லி ஏமாற்றி விட்டீர்களே என்று கூறி அனுப்பிய பணத்தை திரும்ப வாங்குவதற்கு கூட புரோக்கர் தான் வர வேண்டும். புரோக்கரையே கேட்டால் என்ன? பொய்யாக திரித்து கூறி இல்லாத வேலையை சொல்லி ஏமாற்றி விட்டாயே என்று அவரையே கேட்டுவிட்டால் என்ன என்று ஒரு கணம் யோசித்தான். எனக்கு என்ன சார் தெரியும்? அவங்க சொன்னதை உங்ககிட்ட சொன்னேன். நீங்க அது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா என்று அவனை திருப்பி கேட்டால் சிந்தனை குழப்பத்தில் தலை ஒரேடியாக வலித்தது. அந்த தலை வலியையும் மீறி எப்போது கண் அயர்ந்தானோ அவனுக்கே தெரியாது. காலையில் சீதா வந்து எழுப்பிய போதுதான் காலை 7 மணி வரையிலும் தூங்கி இருக்கிறோம் என்பது அவனுக்கு தெரிந்தது. பல்லை தேய்த்துவிட்டு சமையல் கட்டுக்குள் நுழைந்து சீதா கொடுத்த காப்பியை வாங்கி குடித்தான். இதற்கு மேல் தாயிடமிருந்தோ தங்கையிடமிருந்தோ செய்தியை மறைக்க முடியவில்லை. பேங்க் டிராப்ட் வாங்கி அனுப்பியதையும், ஆனால் நேற்று இரவு அதிர்ஷ்டவசமாக ராமுவை சந்தித்த போது அவன் சொன்ன விஷயத்தையும் தெரிவித்து விட்டான் சுந்தரம். சிவகாமி திக்க பிரமை அடைந்து விட்டாள். ஏண்டா சுந்தரம், அந்த மாதிரி பொய் புரட்டு சொல்லுகிற இடத்துல நம்ம குழந்தைய எப்படிடா கொடுக்கறது? பணத்தை வேற அனுப்பிச்சிட்டியே, எப்படி திரும்ப வாங்குறது? பணத்தை பத்தி கூட கவலைப்படாதண்ணா. என் கல்யாணம் ஆகாவிட்டா கூட அதை பத்தி கவலையே இல்லை. நான் இப்படியே கண்ணியாகவே இருந்து விடுறேன். இந்த மாதிரி ஒரு இடம் மட்டும் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று உறுதியுடன் கூறினாள் சீதா. சரி, எதுக்கும் நான் அந்த புரோக்கரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவசரமாக கிளம்பினான் சுந்தரம். புரோக்கர் வீடு நுங்கம்பாக்கத்தில் தான் இருந்தது. சுந்தரம் அவர் வீட்டுக்கு சென்றபோது அவர் வீட்டில் இல்லை. மாம்பழம் போயிருப்பதாக வீட்டில் சொன்னார்கள். மாம்பழத்தில் சிவவிஷ்ணு கோவில் அருகிலே எங்கேயாவது பார்க்கலாம் என்ற நப்பாசையில் மாம்பழம் வந்தான். புரோக்கர் கிடைக்கவில்லை. அங்கும் இங்கும் அலைந்ததில் மணி 10க்கு மேல் ஆகிவிட்டது. ஆபீஸுக்கு இனிமேல் இன்று போகவே முடியாது. அந்த பேங்க் டிராஃப்ட், அதை இன்று எப்படியாவது திரும்ப பெற வேண்டும் என்ற உறுதியுடன் பப்ளிக் டெலிபோன் பூத்திலிருந்து ஆபீஸுக்கு ஒரு நாள் லீவுக்கு டெலிபோன் செய்துவிட்டு ஓய்ந்து போய் வீட்டுக்கு திரும்பினான். குளித்து சாப்பிட்டுவிட்டு மறுபடியும் தேடலாம் என்ற எண்ணத்தில் வீட்டில் அடி எடுத்து வைத்தவனை சீதா மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள். அண்ணா, நீ அனுப்பிச்ச பேங்க் டிராஃப்ட் எனக்கே வந்து சேர்ந்துடுச்சு. இதோ பாரு. சந்தோஷ மிகுதியால் ஓடி வந்து ஒரு கவரை நீட்டினாள் சீதா. சுந்தரத்துக்கு ஆச்சரியம் தாங்கவே இல்லை. அவசரமாக கவரை வாங்கி மேல் விலாசத்தை பார்த்தான். என்ன அதிசயம்! கவரின் மேல் சுந்தரம் தான் சீதாவின் பெயரை எழுதி விலாசத்தையும் எழுதியிருந்தான். கவரிலே விலாசம் எழுதும்போது தங்கையின் முகம் மனக்கண்ணில் வந்ததும் அவளுடன் தான் மானசீகமாக பேசிக்கொண்டே கவரிலே விலாசம் எழுதியதும் எவ்வளவு நல்லதாக போயிற்ற. கடவுள் ஒரு பேராபத்திலிருந்து, பண நஷ்டம், மன நஷ்டம் இவைகளிலிருந்து தக்க சந்தர்ப்பத்தில் காப்பாற்றி இருக்கிறார். சுந்தரம், இந்த பணத்தை உன்னுடைய சிநேகிதன் ராமசாமிக்கு கொடுத்து இந்த கல்யாணத்தை நிச்சயம் செய்திடுடா என்று கூறிக்கொண்டே வந்தாள் சிவகாமி. ஆமாம்மா, அதுதான் செய்ய போறேன். பேங்க் டிராஃப்ட் பி ராமசாமி என்ற பெயருக்குத்தான் வாங்கியிருக்கிறேன். இந்த பணத்தை என் சிநேகிதனை வாங்கி கொள்ளலாம். அவனுக்கும் சீதாவை கல்யாணம் செய்து கொள்ள மிகவும் விருப்பம். அதனால் தான் இதுவரையிலும் கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். இந்த டிராஃப்டை அவனிடம் கொடுத்துவிட்டு ஊரிலே அவன் அப்பாவிடம் நாங்கள் 2 பேருமாகவே சென்று கல்யாண செய்தியை நிச்சயம் செய்து கொண்டு விடுகிறோம் என்று சந்தோஷ மிகுதியால் சொல்லிக்கொண்டே அந்த கவருடன் டாக்ஸியை பிடிக்க ஓடினான் சுந்தரம். பெண் பார்க்கும் போது முதலில் அவர் காலில் தான் விழுந்து நமஸ்கரித்தேன். அவரை கணவராக வர வேண்டும். பட்டாபிஷேக ராமனை பார்த்து மௌனமாக வேண்டிக் கொண்டாள் சீதா. பட்டாபிஷேக ராமன் அதே புன் சிரிப்புடன் காட்சி அளித்துக் கொண்டிருந்தான். அன்பானவர்களே, சாகுந்தலன் அவர்கள் எழுதிய சீதா கல்யாணம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.